நீங்கள் நிறைய ஒர்க் புக்கில் இருந்து டேட்டாவை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? இந்த கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்டிபிள் ஒர்க் புக்கில் இருந்து டேட்டாவை கம்பைன் பண்ணி ஒரு ஷீட்டில் கொண்டு வந்து அந்த ஒரு ஷீட்டில் இருந்து டைனமிக் ரிப்போர்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மணிக்கணக்கில் பண்ணிட்டு இருந்த வேலையை சில நிமிஷத்தில் முடிக்கிறது எப்படின்றது இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி 4 ஒர்க் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4 ஒர்க் புக் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து இல்லை சர்க்கிள்லேருந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேட்டா அனுப்பியிருக்காங்க. அந்த சேல்ஸ் டேட்டாவை நம்ம கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு டைனமிக் ரிப்போர்ட் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை என்ன பண்ணணும்னா, இங்கே 4 சர்க்கிள் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா சர்க்கிள் லெவலில், மந்த் லெவலில் அந்த மாதிரி நிறைய மந்த் போகுது, இல்லை நிறைய சர்க்கிள் போகுது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இதை கன்சால்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டைம் கன்சியூமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சால்டேட் பண்ணிட்டீங்கன்னா கூட அதில் பார்த்திங்கன்னா மேனுவல் எரர்ஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணுறது ஏதோ ஒரு ஷீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எந்த சர்க்கிள்னு நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அது எந்த ஒர்க் புக்லேருந்து எடுத்தோமோ அந்த ஒர்க் புக்கோடைய நேம் வச்சு தான் நம்ம அது எங்கேருந்து வந்திருக்கு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், எதை காப்பி பண்ணாமல் விட்டுருக்கோன்றது மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இல்லைனா என்ன பண்ணோன்னா ஒரு இடத்துலையும் போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்றத நம்ம டைப் பண்ணி அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா கட்டாயமாக டைம் கன்சியூமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வழியை தவிர்த்துட்டு ஈஸியான வழி பவர் குரி மெத்தடில் நம்ம எப்படி கன்சால்டேட் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் குரி மெத்தடில் ஒர்க் புக்கு கன்சால்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எந்தெந்த ஒர்க் புக்கெலாம் கன்சால்டேட் பண்ணணுமோ, ஓகேங்களா, ஒரு விஷயம் நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஒர்க் புக்குமே ஒரே ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் கன்சால்டேட் பண்ணும்போது எந்த ஒரு எரரும் வராமல் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எல்லா சர்க்கிளையும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அதை தான் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க இல்லைங்களா? அப்போது அதை என்ன பண்ணணும்னா அந்த ஒர்க் புக் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் போட்டுருணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேஷன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா ஒர்க் புக்கும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நான் பார்த்திங்கன்னா கம்பைன் மல்டிபிள் ஒர்க் புக்குன்ட்டு ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேட்டாவை பார்த்திங்கன்னா இங்கே தான் கன்சால்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒர்க் புக் எல்லாத்தையும் இங்கே தான் கன்சால்டேட் பண்ண போகிறோம். என்னென்னா டேட்டா அப்படின்ற மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே டூல் குரூப் இருக்கும். ஓகேங்களா? டூல் குரூப் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு இல்லையா? இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எக்ஸல் 365 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷனில் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கான எந்த இடத்துலேருந்து எடுக்கணுன்றதை ஒரு பிடிஎஃபாக இந்த லிங்க்கில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? எந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்கே கெட் டேட்டாவில் போனீங்கன்னா ஃப்ரம் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனீங்கன்னா ஃப்ரம் ஃபோல்டர், இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஒர்க் புக் இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃப்ரம் ஃபோல்டர் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ரம் ஃபோல்டர் கிளிக் பண்ண உடனே நமக்கு எந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணணுமோ அந்த பேஷன் அப்படின்ற ஃபோல்டர் தான் நமக்கு தேவை. இங்கே கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி 4 ஃபைல்ஸ் இருக்குன்னு காமிக்குது. ஓகேங்களா? அதில் இருக்கிற டேட்டா பார்த்திங்கன்னா கண்டென்ட் பைனரியாக இருக்குன்றது காமிக்குது. என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குது அந்த ஃபைல்? ஓகேங்களா? இங்கே எக்ஸலில் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஒருவேளை சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரினா எக்ஸல்லெஸ்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்றது காமிக்கும். எப்போ இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க, எப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரும். இந்த ஃபோல்டரோடைய பாத் வரும். ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த வேறு ஏதாவது ஃபைல்ஸ் போடுறீங்கன்னா அதுவும் இதை கீழேயே காமிக்கிற மாதிரி வரும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கம்பைன், அப்புறம் பார்த்திங்கன்னா லோட், அப்புறம் பார்த்திங்கன்னா
ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கலாம். என்ன பண்ணுறோன்னா எல்லா ஃபைல்ஸையும் நம்ம கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நம்ம ஃபார்மட் சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஃபார்மட் சேஞ்சஸை நம்ம உள்ளேயே பண்ணிவிட்டு அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த சேஞ்சஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? முதல்ல நம்ம கம்பைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், அப்புறமா தான் லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்னென்னா நமக்கு வந்து பவர் கொரி எடிட்டருடைய விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இப்போ. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கொரி எடிட்டரோட விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கேட்கும் அப்படின்னா எந்த ஷீட்டு அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஷீட்டை வந்து சாம்பிள் ஃபார்மேட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சாம்பிள் ஃபைல்ன்றது இங்கே வந்து ஷீட் 1 எல்லாத்துலேயுமே ஷீட் 1 தான் டேட்டா இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபீட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஓகே கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பவர் கொரி எடிட்டருக்கு வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த பவர் கொரி எடிட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கன்சால்டேட், அதாவது இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டெப்பு மூலயமா கன்சால்டேட் பண்ணுன்றது காமிக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே க்ரியேட் பண்ணிடும். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸில் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இது எப்படி நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுறலான்றத நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பைன் பண்ணுறோன்றது மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா சோர்ஸ் நேம்ன்றது நமக்கு ஃபைலுக்கு என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அந்த ஃபைல் நேம் இங்கே வந்துடும். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஃபெட்ச் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? கிளியருங்களா? இப்போது நம்ம அதில் 4 ஃபைல் இருந்தது இல்லையா, அது இருக்கா இல்லையான்றது இங்கே சோர்ஸ் நேமில் போயிட்டு இங்கே ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லோடு மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே காமிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபைலுமே அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபைலோடைய நேம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் நேம். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த சர்க்கிள் நேம் ஒரு காலமில் இருந்ததுன்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ அதை தான் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். மற்ற ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ஃபபெட்னு காமிக்குது, இதுவும் ஆல்ஃபபெட்னு காமிக்குது. இது வந்து மந்த் ஃபார்மேட்டில் இருக்குது, இதுவும் ஆல்ஃபபெட்டில் இருக்குது. ஆல்ஃபபெட்னா டெக்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக நம்ம சொல்லலாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டெசிமலில் இருக்குது. ஓகேங்களா? டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா, டேட் அண்ட் டைமா, இல்லை வந்து டெசிமலா, கரன்சியா, இந்த மாதிரி வந்து காமிக்கும். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சோர்ஸ் நேம்லேருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான சர்க்கிள் நேமை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போங்க. டெக்ஸ்ட் பிஃபோர் டீலிமிட்டர், எனக்கு இந்த டீலிமிட்டருக்கு முன்னாடி என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்துருங்க அப்படின்றோம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன டீலிமிட்டர் இருக்குது, .xlsx இதுதான் நமக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளதான் நமக்கு தேவை இல்லையா? டீலிமிட்டர்ன்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான காரணியாக என்ன இருக்குது, ஒரு இடத்துல ஐஃபன் இருக்கலாம், ஒரு இடத்துல ஸ்பேஸ் இருக்கலாம், ஒரு இடத்துல அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இங்கே நமக்கு .xlsx அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? பண்ணி ஓகே கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா 2 காலமாக ஸ்ப்ளிட் ஆகலை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து அந்த XLSX போயிட்டு நமக்கு வந்து சர்க்கிள் நேம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே டபுள் கிளிக் கொடுத்து இதை நேமை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதை சர்க்கிள் அப்படின்றது நம்ம கொடுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்டெப்பு இங்கே ஆட் ஆகிட்டே வரும். இங்கே பாருங்கள் ரீநேம்டு காலம்ஸ் அப்படின்னு ஆட் ஆகிருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மேனுவலாக நம்ம எதுவுமே டைப் பண்ணல, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, வெள்ளூர்னு டைப் பண்ணல, எல்லாமே அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஆட்டோமேட் பண்ணிட்டோம். இது ஒரு முறை தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா எத்தனை சர்க்கிள் போட்டாலும் அந்த வேலையெல்லாம் அதே ஆட்டோமேட்டாக பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன பண்ணுறோன்னா ஹோம்குள்ளே போகிறீங்க, க்ளோஸ் அண்ட் லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்குது, க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் அண்ட் லோடுன்னு கொடுத்துலாம். கொடுத்தீங்கன்னா என்னன்னா அது டேபிள் ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகும். ஷீட்லேயே வந்து அதே லோட் பண்ணி காமிச்சிருச்சு. ஓகேங்களா? எங்கன்னா பேஷன் அப்படின்னு லோட் ஆகிருச்சு. இப்போ இந்த டேபிள் நேம் என்ன, பேஷன். ஓகேங்களா? இப்போது இந்த பேஷன்ன்ற டேபிளை யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு டைனமிக் டேஷ்போர்டு ஏற்கனவே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது SUMIFS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டைனமிக் டேஷ்போர்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் மந்த் வைஸ் நமக்கு சேல்ஸ் இருக்குது, கேட்டகரி வைஸ் சேல்ஸ் இருக்குது. யாருன்னா எம்ப்ளாயி வச்சு மந்த் வைஸ் சேல்ஸு, கேட்டகரி வச்சு எம்ப்ளாயி வைஸ் சேல்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வச்சு
எம்ப்ளாயியோடைய இதை வந்து ட்ராப் டவுனாக டைனமிக் ட்ராப் டவுனாக வச்சு டேட்டா வேலிடேஷன் பேஸ் பண்ணி வந்து இங்கே ஒரு டேஷ்போர்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம் ஓகேங்களா. இப்போது நமக்கு நவம்பர் மந்த் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. டிசம்பருடைய சேல்ஸ் டேட்டா இங்கே ஒரு வேளை வருதுன்னா ஓகேங்களா, அந்த ஃபோல்டரில் அப்டேட் பண்ணுறாங்கன்னா அது எப்படி இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுன்றதை நம்ம குயிக்காக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருடைய சேல்ஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்டேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டிசம்பருடைய சேல்ஸ் டேட்டாவை அப்டேட் பண்ண ஒர்க் புக் எல்லாமே அந்த ஃபோல்டரில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போது நமக்கு இங்கே எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1310 ஓகேங்களா. 1310 ரோஸ் இருக்குது டேட்டா ஓகேங்களா. இப்போது நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ டேட்டாவில் போயிட்டு இங்கே போட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுக்கலாம், ரெஃப்ரெஷ் ஆல் கொடுக்கலாம். இப்படி இல்லைனா ரைட் கிளிக் கொடுத்து இங்கேயும் ரெஃப்ரெஷ்ன்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. இல்லைனா டேபிளில் இருக்கிறதுனால டேபிள் டிசைனில் போயிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டாவில் கொரீஸ் அண்ட் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துலையும் போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துலையும் ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் 1309 ரோஸ் வந்து லோட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்பிளாக இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம் ஓகேங்களா. நீங்கள் நான் சொன்ன இடத்துல 4 இடத்துல எந்த ஆப்ஷன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிடுச்சிங்களா. இங்கே 1428 ரோஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. இந்த லோட் ஆனது எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணலை ஓகேங்களா. அந்த நமக்கு வர்ற மெயிலை அப்படியே காப்பி பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. 4 ஒர்க் புக்கோ 5 ஒர்க் புக்கோ 100 ஒர்க் புக்கோ எதுனாலும் அதில் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நீங்கள் மெனக்கிடணும். அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ரெஃப்ரெஷ் தான் ஓகேங்களா. அப்போ ஒன் டைம் நீங்கள் அந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நாள் கன்சாலிடேட் பண்ணுறது ஈஸி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரோடைய டேட்டா கீழே வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ எம்ப்ளாயி வைஸ் சேல்ஸ் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா டிசம்பருடைய சேல்ஸ் இங்கே அப்டேட் ஆகி காமிக்குது ஓகேங்களா. முதல்ல நமக்கு 0ல் இருந்ததுங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகி காமிக்குது ஓகேங்களா. ஸோ இவ்வளவு ஈஸியாக உங்களால் டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதை வந்து டைனமிக்காக ரிப்போர்ட்ஸாக உங்களால் ரெடி பண்ண முடியும். எது மூலயமானா பவர் குழி மூலயமா. இந்த வீடியோவில் நம்ம மேனுவலாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். அது மூலமா வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் வந்து சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். பவர் குரி மூலமா எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி இதை வந்து ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சுன்றதை நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்கான டைமில் வந்து நம்ம அதை பண்ணி முடித்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் கன்சல்டேஷன் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டு பில்ட் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க, இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து டேட்டா கிடைக்கும், மல்டிபிள் ஒர்க் புக்ஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரு டைனமிக் டேஷ்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன்சல்டேஷன் வந்து பவர் குரி மூலமா யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம்.